திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் மாணி முகத்தோனே ஆதலால் கூப்பும் பிரதம் கை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியோம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ சாம்ராட் மகேஷ். இன்றைய தினத்தில் நம்ம ராசி பலன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் இன்றைய தினத்தில் எனக்கு சாதகமாக இருக்கா, பாதகமாக இருக்கா, நாள் நல்லா இருக்கா, இது போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்குறோம். நிறைய பேர் சார் என்னோட திருமண விஷயத்துக்காக ஏதாவது ஒரு பரிகாரங்கள், நம்ம நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கோம். திருமண விஷயத்துக்காக பரிகாரங்கள் இருந்தால் சொல்லுங்க சார். ரொம்ப கடினமாக இருக்குது. அதாவது எந்த வகையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொண்ணுக்கிட்டேயோ பையன்கிட்டேயோ நான் போய் கேட்குறதுக்கே பெற்றவங்களுக்கு பயமாக இருந்துட்டுருக்கு. இப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியல, ஒரே கன்ஃபியூஷனாக இருந்துட்டுருக்கு சார். அவளுக்கு திருமண யோகம் வரணும் இல்லையா, அந்தந்த வயசில் திருமணம் இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா திருப்பி அந்த ஏதாவது கேள்வி கேட்க போனாலே பயமாக இருக்குது சார். இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் இருந்தால் எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னவா நிறைய பேர் இருக்கா. சரி, அதற்குண்டான ஒரு பிராயச்சித்தம் இந்த நிகழ்ச்சியினுடைய ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி செப்டம்பர் 6ஆம் தேதி ஒரு பேப்பர் பேனை எடுத்து வச்சுக்கோங்க. செப்டம்பர் 6 காலையில் 6:30 நம்மளுடைய ஹோமம் ஆரம்பிக்கிறது. எங்கே? திண்டுக்கல்ல ரொம்ப சிறப்பாக திருமுருகன் திருவிழா பிரம்மாண்டமாக முருகனுக்கு ஹோமம். அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துட்டல அப்படின்னு சொன்னால் அபிஷேகம் நடக்க போகுது. இதுக்கு நடுவுலையே திருப்புகழும் அருணகிரிநாதருங்கிற சொற்பொழிவு, அதே மாதிரி கந்த சஷ்டி பாராயணம், எல்லாரும் சேர்ந்து கந்த சஷ்டி வாசிக்கிறது, அதே போன்று திருப்புகழ் வாசிக்கிறது, இது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் இருந்துருக்கு. தமிழ் நாதஸ்வரத்தினுடைய கச்சேரி அந்த இடத்துல இருந்துருக்கு. முருகனுக்கு அலங்காரம், அதுக்கப்புறம் மகா தீபாராதனை, என்னுடைய ஒரு 15 நிமிஷம் சொற்பொழிவும் அந்த இடத்துல இருக்க அன்னதானம், இது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்துக்கணும். முருக பக்தர்கள் ஒன்றாக சேரணும். முருகப்பெருமானின் திரு அருள் பெறத்துக்கு செப்டம்பர் 6ஆம் தேதி திண்டுக்கல் நோக்கி திருமுருகன் திருவிழா இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நானும் அந்த நிகழ்ச்சியில் வரேன். 9952306111ங்கிற வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் நான் இந்த மாதிரி திருமுருகன் திருவிழான்னு நீங்கள் போட்டிங்கனாலே அவங்க இன்வைட் அனுப்புவாங்க. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அந்த இடத்துல என்னையும் நீங்கள் சந்திக்கலாம். இது அனுமதி இலவசம். ஆனாலும் அதுக்கு நம்பர் ஆஃப் இது இருக்குது, என்ட்ரிஸுக்கு நம்பர் இருக்குது. அதனால் உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்புகள் இதோ நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய நாளுக்குண்டான பஞ்சாங்க குறிப்புகள் இதோ. 17/8/2025 தட்சிணாயனம் விஸ்வாவசுருடன் ஆவணி மாதம் 1ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் காலை 6:48 வரை கிருத்தியை, பின்பு ரோகிணி. இன்றைய திதி இரவு 8:47 வரை நவமி, பின்பு தசமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் சித்திரை காலை 6:48 வரை, பின்பு சுவாதி. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்ட மதியம் 12 முதல் 1:30 வரை. நேற்றைய தினம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் கிருத்திகை ரொம்பவுமே சிறப்பாக, ரொம்பவுமே அற்புதமாக கொண்டாடப்படக்கூடிய அற்புதமாக இந்த வாட்டி 2 கிருத்திகை வந்திருக்கு ஆடி மாதத்தில். ஆடி கிருத்தியை 2 தடவை அற்புதமாக முருகப்பெருமானை வழிபடக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைக்கி காலையில் வரைக்கும், விடிய காத்தால வரைக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம், இன்று முழுவதும் ரோகிணி நட்சத்திரம் இருந்துருக்கு. இன்றைக்கி சித்திரை சுவாதி நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரம் காலையில் 6:48 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் சுவாதி நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம். துளாராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது துளாராசிக்கு. அப்போ என்ன பண்ணணும்? சந்திராஷ்டமத்தன்னைக்கு பிள்ளையாரை வேண்டிக்கிறது ரொம்ப நல்லது. விநாயக பெருமானை பிரார்த்தனை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் எந்த விதமான பாதிப்புகளும் இருக்காது, தடைகளும் இருக்காது. ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ பாகிமா, ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ரக்ஷமான்னு பிள்ளையாரை வேண்டிக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைய தினம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வழிபடுறது ரொம்பவுமே சிறப்பு. சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணுறதுக்கு ரொம்பவுமே சிறப்பு. இன்றைக்கி நாள் நட்சத்திரம், அதற்குண்டான விசேஷங்களை பற்றி பார்த்துட்டோம். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதியுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களே, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இருக்கும். சின்ன சின்ன முடிவுகளை நீங்களே எடுத்து அதை செயல்படுத்துறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விரயங்கள் இருக்க தான் செய்யும், நம்ம பார்க்காத விரயங்கள் கிடையாது.
ஒரு நல்ல காரியங்கள் நடக்கும்பொழுது ஒரு சில காரியங்கள் சக்ஸஸ் ஆகும், ஒரு சில காரியம் சக்ஸஸ் ஆகாமல் இருக்கும். பல விஷயங்களை நம்ம கம்பேர் பண்ணிப்போம். சில பேர் பேப்பரில் படித்தது பார்த்து டே இது ஒரு வேளை நமக்கும் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்களோட காரியங்களை கம்பேர் பண்ணிக்கிறது. ஒரு இன்ஸ்டாவில் ரீல்ஸை பார்த்து உங்களோட விஷயத்தை கூட கம்பேர் பண்ணிக்கிறது. யாருக்காவது ஒரு கதை சொன்னாங்க அப்படின்னா அது உங்களுக்காக கம்பேர் பண்ணிக்கிறது. அந்த மாதிரி நெவர் எவர் டூ தட். உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய தனித்துவம் தனியாக இருக்கும், நீங்கள் செயல்படுறது தனியாக இருக்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். முயற்சி செஞ்சால் நிச்சயம் பலன்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. மேஷராசி என்பர்களுக்கு விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். பரீட்சை எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. மேல் படிப்பு கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினம் மேஷராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல காரியங்கள் நடக்கின்ற தினத்தில். சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமாக இருப்பா, அப்படியே பேசாமையே இருந்துருப்பா, அப்படியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. சில பேர் பார்த்துட்டேன்னா இன்றைக்கி நிறையா பேசிகிட்டே இருப்பாங்க. டிபெண்ட்ஸ் அவங்களுடைய தசா புத்தி ஜாதகத்தை பொறுத்து இன்ற தினத்தில் இருந்துருக்கு. இன்றைக்கி உங்கள் நட்சத்திரம் என்னது, ரோகிணி நட்சத்திரம் நடக்குது. இந்த ரோகிணி நட்சத்திரம் இருக்கங்காட்டி டுவெல் மைண்டு நிறைய வேலை செய்யும். அதாவது போகலாமா வேண்டாமா, உட்காரலாமா எந்திரிக்கும், இப்படி பல விதத்தில் வேலை செய்யக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. சில பேர் பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி ரொம்ப ஐடியலாக இருப்பாங்க. எந்த ஒர்க் எடுக்காமல் நிதானமாக அப்படியே உட்காந்துட்டு யாராவது பேசினா கூட ஒன்றும் பேசாமல் அவள் பாட்டுக்கு அவள் வேலையை பார்த்துட்டு ரொம்ப ஷட்டிலாக இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினங்கள் கண்டிப்பாக இருந்துருக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய சமயோஜித யோசனைகள், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு நிறையா வரும். நீங்கள் அதை அப்படியே கலெக்ட் பண்ணி வச்சு எழுதி வச்சுட்டு பின் நாட்களில் நீங்கள் உபயோகப்படுத்துறது ரொம்ப நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு ரிஷபராசி நண்பர்களுக்கு. மிதுனராசி நேயர்களே, எப்போவுமே ஒரு விஷயத்தில் நம்ம எடுத்த உடனே அதில் இறங்கப்படாது. நிதானமாக யோசித்து செயல்பட்டோம்னா நல்லபடியாக இருக்கும். விரயங்கள் அப்பப்போ இருந்து கொண்டு இருக்கும். சில பேர்த்தோடைய சில மாற்றங்கள் நமக்கு ஒரு பயத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு. இவங்க ஏன் இப்படி மாறினாங்க, இவங்க ஏன் இப்படி நினைக்கிறாங்க, ஒருவேளை இவங்களுக்கு இப்படி இருக்குமோ, இந்த மாதிரி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் இருந்துகிட்ருக்கும். பேசாமல் இவங்க சொன்ன ஐடியாஸை கேட்டிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அப்பப்போ வந்துட்டுருக்கும். கேமரா சம்மந்தமாக, ஒயர் சம்மந்தமாக, ஹார்ட்வேர் சம்மந்தமாக, அதே மாதிரி கேட்ரிங் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, மிகப்பெரிய ரெஸ்டாரண்ட் வச்சுட்டுருக்கோம், ஹோட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, லாட்ஜெல்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். புது பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம், கச்சிதமாக அந்த காரியங்கள் நடக்கும். கவலைப்பட வேண்டாம். பல விதமான தடங்கள் வந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்தது நன்மைக்கே முடியக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா பெருமாள் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு நல்ல நாள். இன்றைய தினத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்துக் கொள்வேன். இத்தனை நாள் வரி பண்ணிகிட்டே இருந்தேன் இல்லையா, இத்தனை விஷயத்துக்கு, படிப்பாகட்டும், வேலைக்காகட்டும், கல்யாணம் ஆகட்டும், பல விஷயங்களில் வரி பண்ணிகிட்டே இருந்து இன்றைக்கி எந்த ஒரு கெட்டதே நடந்தால் கூட நல்லதுக்குன்னு வச்சுக்கோங்களேன். கெட்டதே நடந்தால் கூட நன்மைக்கு தான் அப்படிங்கிறத மனசில் எடுத்துக்கோங்க. ஒரு நபர் என்ன பண்ணுறார், ஃப்ளைட்டை பிடிச்சி வெளியூருக்கு போகணும். ஃப்ளைட்டை பிடிச்சி போகணும். அப்போ அவர் என்ன பண்ணுறார், வேக வேகமாக கிளம்பி வரார். கிளம்பி வந்துட்டு வாசலில் வந்து நிற்கும்போது டிரைவர் வந்து அரை மணி நேரம் டிரைவர் வந்து லேட்டு. உடனே அவருக்கு ஒரே கோபம், உன்னால தான் இந்த இது கெட்டுது, நான் ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு இங்கேருந்து அரை மணி நேரம் ஆகணும், கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா, அத்தா இருக்கா, இது இருக்கான்னு சொல்ல போக நேராக போக டயர் வேற பஞ்சர். டயர் பஞ்சர் ஆனோன்னு இன்னும் கோபம் ஜாஸ்தியாக வந்துடுது. எனக்குன்னு வந்து வாச்சேன்னு சொல்லிட்டு டிரைவரை பிடிச்சி அந்த திட்டு சாதாரணமான திட்டில் அந்த திட்டு திட்டி முடிக்கிறதுக்குள்ளே ஒருத்தர் சைடில் வந்து பைக்கில் வந்தார். சார் நீங்கள் எங்கே போகணும், யூ வாண்ட் டு கோ டு ஏர்போர்ட் ரைட், ஐ வில் ட்ராப் யூ அப்படிங்கிறார். ரொம்ப சந்தோஷமாக ஏறி உட்காந்து நேராக ஏர்போர்ட்டுக்கு கரெக்டான டயத்துக்கு போய் சேர்ந்துட்டார். போய் சேர்ந்த உடனே அவர் நினச்சார், நமக்கு தலையெழுத்து, நமக்கு வாட்சவர் பாரு தலையில் வந்து எழுத்து, இந்த டிரைவர் இப்படி வாச்சிருக்கார், இவர் பாரு கடவுள் போல் வந்து என்னை காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஃப்ளைட் ஏறினார். ஃப்ளைட் ஏறினோடனே பைலட் அங்கேருந்து ஒரு வார்த்தை சொல்கிறார், உங்கள் ஃப்ளைட்டை வந்து எல்லோரும் என்ன பண்ணிக்கோங்க, இதை போட்டுக்கோங்க, ஃப்ளைட்டு வந்து தரையிறங்காது, இது விபத்துக்குள்ளாக போகிறது, எல்லோரும் குதிச்சுக்கோங்கிறார். டக்குன்னு அவருக்கு யோசனை வந்துச்சான். டிரைவர் கடவுள் போல் லேட்டாக வந்தார். கடவுள் என்ன பண்ணார், பஞ்சராக்கி விட்டார், லேட் பண்ணி விட்டார். நடுவில் ஒருத்தன் வந்தான் பாரு பாவி, அவன் தான் என்னை கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணான்,
ஏர்போர்ட்டில் கொண்டு வந்து விட்டான். இப்போது நம்ம என்ன பண்ண வேண்டியது, பேராஷூட் கட்டி குதிக்க வேண்டி இருக்கு. நேரம் பாருன்னா, ஃபஸ்ட்டு கடவுளாக தெரிந்தவர் பின்னாடி தப்பாக தெரிகிறார், ஃபஸ்ட்டு இப்படி தெரிஞ்சவர் கடைசியில் அப்படி தெரிகிறார். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் பலவிதமான யோசனைகள் எது நடந்தாலும் உங்களுக்கு நன்மைக்கே நடக்கும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடகராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பலவிதமான யோசனைகள் மனசில் இருக்கும். அந்த யோசனைகள்லாம் கலெக்ட் பண்ணி நீங்கள் வச்சு நீங்கள் ஒவ்வொன்றாக சரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. டியூஷன் சென்டர் எடுத்துகிட்டு இருக்கோம், ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸுங்க, பாட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறவங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, மீடியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ஆங்கராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் ஒரு பெரிய நிறுவனத்தில் ஒரு மேனேஜிங் பொசிஷனில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த வேலை இருக்குமா இருக்காதா, நிரந்தரம் இல்லைன்னா நான் அடுத்த வேலையை பார்க்குறதா, எங்கே நான் போகிறது அப்படிங்கிற யோசனை, கமிட்மெண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. பட் நான் என்ன பண்ணுவேங்கிற பலவிதமான யோசனைகள் இருந்துட்டுருக்கும். வெளிநாட்டில் இருந்துட்டுருக்க, வேறு ஊருக்கு மைக்ரேட் பண்ணலாமா வேண்டாமா, வீட்லேயும் பிரச்சனை இருந்துட்டுருக்கு, வேலையிலையும் பிரச்சனை இருந்துட்டுருக்கு, இதுலேயும் பிரச்சனை இருக்குது. ஒருத்தருக்கு ஒரு அடி படலாம், எனக்கு 4 பக்கம் அடி, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற யோசனைகள் சிம்மராசி என்பர்களுக்கு இருக்குது. இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள், நிச்சயமாக நல்ல பலன்கள் கூடி வரும். வந்தி இறையடியில் தாழும் வானவர் மகுடம் கோடி, பந்தியின் மணிகள் சிந்த வேதிர படைகள் தாக்கி, அந்தியும் பகலும் தொண்டர் அழகிடும் குப்பையாக்கு, நந்தி எம்பெருமான் பாத நகைமலர் முடிமேல் வைப்புண்ட. நந்தி வழிபாடு பண்ணுங்க, நிச்சயமா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு சால்வ் உண்டு. இன்றைய தினத்துல கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்துல சில விஷயங்கள்லாம் அப்பா கடவுள் காப்பாத்திட்டார். நான் நேத்து பட்ட பாடுறங்க, எது எடுத்தாலும் இந்த கசப்பு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. காசு பணமெல்லாம் இருக்குது, மன நிம்மதி இல்லையே, என்ன பண்ணுறது, மனசு சரியாக இருந்தால் தானே எல்லாமே சரியாக இருக்கும். மனசு சரியில்லையேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்ட இந்த 2-3 நாட்களில் இன்றைக்கி ஓரளவுக்கு பரவாயில்ல சார், மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருந்துகிட்ருக்கு. சின்ன சின்ன விஷயங்களில் நான் எப்படியோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லின்னு இருக்கும்போது கவனமாக இருக்கணும். ஏன்னா விட்ட பிரச்சனைகளை திருப்பி தொடர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூட நிறையா இருக்குது. அதனால் இன்றைய தினத்தில் ரொம்ப காமாக யார் என்ன சொன்னாலும் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது. முக பாவனைகளை சேஞ்சே பண்ணக்கூடாது. திருமண காரியங்கள் கைகூடும், வியாபார விஷயங்கள் அனுகூல்யம் உண்டு, நல்லது நடக்கும், கவலைப்பட வேண்டாம். நீங்களாக இருந்தீங்கன்னா நற்பலன்கள் கூடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா அம்பாள் வழிபாடு, சாரதாம்பாள் வழிபாடு, காமாட்சி அம்மன் வழிபாடு நல்ல பலன்களை தரும் அற்புதமான வழிபாடுங்க. துளாராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம் இருக்குது. சித்திரை நட்சத்திரத்துக்கு காலையில் வரைக்கும், அதுக்கப்புறம் சுவாதி நட்சத்திரத்துக்கு வந்துடுறது. அதனால் இன்றைய தினத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். எல்லா விஷயங்களும் நம்ம அப்பட்டமாக பேசிடப்படாது. எனக்கு என்ன தோணுது தெரியுமா, டப்படப்படப்படப்படப்படன்னு எல்லாம் சொல்லிட்டேன்னா இன்றைக்கி ஓகே தோணும், நாளைக்கு பிரச்சனை வரும்போது எதையே எடுத்து பேசுவா. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இன்றைய தினத்தில் பேச்சை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. பிரச்சனைகளுக்கு போகக்கூடாது. இது ஆபத்து வரும் தெரிஞ்சும் தெரியாமையும் கூட அது செயல்படுத்தாமல் இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். யாருடைய குறை நிறைகளை சொல்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. யாருக்கும் சப்போர்ட்டிவாகவும் பேச வேண்டாம், யாருக்கும் ஆப்போசிட்டாகவும் இன்றைய தினத்தில் பேசாமல் இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் துளாராசி அன்பர்கள் நிறைய ஆபத்தான விஷயங்கள்லாம் நிறைய எடுத்து செய்வேன். எந்த ஒரு பிரச்சனையும் நான் பார்த்துக்கிறேன், டீல் பண்ணுறேன், கொஞ்சம் கவனமாக நிதானமாக செயல்படுத்துறது நற்பலன்களை கொடுக்கும். தெய்வ வழிபாடு உங்களுக்கு மேலும் 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 நன்மையை தரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி நண்பர்களே, எண்ணற்ற பலவிதமான யோசனைகள் மனசில் இருந்துட்டு இருக்கும். இதை வெளியில் சொல்லாமா வேண்டாமா எனக்கு தெரியலையே, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு மனக்கசப்பு, மன கவலைகள் அப்பப்போ மனசில் இருந்துட்டு இருக்கும். சொல்லவும் முடியாது, மெல்லவும் முடியாத மாதிரி சில விஷயங்களை மனதுக்குள்ளே வச்சுட்டு இருப்பீங்க. அதெல்லாம் தாண்டி போயிடும், கவலைப்படாதீங்க. ஒரு ஷோரூம் வச்சுட்டு இருக்கிறவங்க, பிஸ்னஸ் நடத்தின்னு இருக்கிறவங்க, பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப் வச்சுட்டு இருக்கிறவங்க, வேலை வாய்ப்புக்கு போயின்னு இருக்கிறவங்க, எல்லாத்துலேயும் பாதி அறவிதமான சிந்தனைகள் தான் மனசில் தோணின்னு இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, இது இப்போ நம்ம கைவிட்டோம் அப்படின்னு சொன்னால் பாதியில் போய் நின்றுட்டு வந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கும். அதனால் லெட்டஸ் வெயிட், பேஷன்ஸாக இருந்துட்டு நம்ம அதை ப்ரொசீட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு காரியத்தை எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாள். கல் குவாரி வச்சுட்டு இருக்கிறவங்க, ஜெம் ஸ்டோன்ஸ் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்லாம் எழுதுகிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. விருச்சிகராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, துணை நிற்கும் அற்புதமான வழிபாடுங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு
நல்லது நடக்கும். ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் பார்த்து 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 எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாள். நல்ல உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில பேர் உங்களுக்கு பரிந்து பேசுவா, சில பேர் ஆப்போசிட்டாக பேசுவா. பரவாயில்ல, இன்னைக்கு விளம்பரம் இப்படி ஆகிட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு இருப்பேன். சோஷியல் மீடியாவில் யூடியூபராக இருந்துட்டு இருக்கிறவா, அதே மாதிரி பார்த்துட்டேன்னா செலிப்ரிட்டியாக இருந்துட்டு இருக்கிறவங்க, இன்ஃப்ளூயன்சராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். எதிர்பார்க்காத ஒரு விஷயங்கள் உங்களுக்கு வரும்பொழுது நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, கடவுள் கொடுத்த ஒரு பெரிய வாய்ப்பு. இப்போ தான் வீடு வாங்கலான்ட்டு இருந்தேன், இடம் வாங்கலான்ட்டு இருந்தேன், பணம் எப்படி சேருதுன்னே தெரியல, பாரு கல்யாணம் வீட்டில் வச்சுன்னு இருக்கேன், கரெக்டாக பணம் எப்படி சேருதுன்னு இல்லை, இறைவன் தான் இல்லை. அதுதான் இந்த இயற்கைக்கு அவ்வளோ சக்தி இருக்குங்கிற மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் நம்புவீங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு துணை நிற்கும் அற்புதமான வழிபாடு. மகர ராசி நேயர்களுக்கு நல்லது நடக்கும். ஒரு விஷயத்தை நோக்கி உங்களுடைய முயற்சி இருந்தால் கண்டிப்பாக வெற்றி பெறும். இடமாற்றமான மகிழ்ச்சியை கொடுக்கும். சொந்த பந்தங்களை சந்திப்பீங்க. இன்றைக்கி எங்கேயா சினிமாவுக்கு போயிட்டு வரலாம், வெளியில் போயிட்டு வரலாமான்னு சொல்லிட்டு என்டர்டெயினாக பல விஷயத்தை யோசிக்க கொள்ளக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் பல விதத்தில் வருத்தப்பட்ட அந்த காரியங்கள்லாம் போயிடும். உடம்பு நோய் வாய்ப்பட்டிருந்ததெல்லாம் சரியாயிடும், கவலைப்படாமல். மருத்துவமனையில் இருக்கா, வீடு திரும்புறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வேலை வாய்ப்பில் கூட இடமாற்றம், வீடு மாற்றம், வாஸ்து ரீதியாக சில மாற்றங்கள், இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள்லாம் எடுத்து செயல்படுத்தக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. நல்லோர்களது நட்பு உங்களுக்கு ஒரு பெரிய மன திருப்தியை தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. மகர ராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் குலதெய்வ வழிபாட்டோட ஒவ்வொன்றா நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. சில பேர் உங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறா, சண்டை போடுறா அப்படின்னு சொன்னால் அவள் ஜாதகம் டைம் சரியில்லை, அவளை கூட வச்சுக்கிறதுலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறதே நல்ல பலன்களை கொடுக்கும். கும்பராசி நண்பர்களே, இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. தாயார் வழியில் சொந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். பூர்வீக சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் இன்றைய தினத்தில் எக்ஸாம் எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. புதுசாக விளையாட்டில் சேர்த்துறது, புதுசாக ஆன்லைன் கோர்ஸை சேர்த்துறது, புதுசாக ஒரு விஷயத்தில் போய் படிக்க வைக்கிறது, லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் எல்லாம் கற்றுக்கிறது, யோகா கற்றுக்கிறது, அதே மாதிரி ஜிம்முக்கு போய் கற்றுக்கிறது, இது போன்ற விஷயங்கள்லாம் நடைபெறக்கூடிய நாளாக இருக்கும். வேலை வாய்ப்பில் இப்போ தான் கடவுள் அனுகிரகத்தில் ஒரு கால் எடுத்து வச்சுருக்கேன், ஸ்திரமாக எனக்கு ஆகிடும் நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் மனசில் நினைக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு கை கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். பல உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இளநீ விற்பனை பண்ணிட்டு இருக்கிறோம், மார்க்கெட்டில் வேலை பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பூ சம்பந்தமாக கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, கோயிலுக்கு முன்னாடி கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உண்டு. எதிரிகள்லாம் நிறையா இருந்தவா உங்களை விட்டு விலகி போயிடுவா. நல்ல முன்னேற்றங்கள் கூடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்த அற்புதமான வழிபாடு. மீனராசி நேயர்களே, பல பேருக்கு நம்ம உதவி செஞ்சுருக்கோம், கடைசியில் நமக்கு யார் உதவி செய்கிறாவோ யாரும் கிடையாது. அவள் பாரு அவளுடைய சுயமாக போகிறா, இவங்க அவங்களுடைய செல்ஃபிஷாக இருந்துட்டுருக்கா, யாரும் நோபடி வில் ஹெல்ப் பண்ண, எனக்குன்னு ஒருத்தர் ஹெல்ப் கிடையாது, நான் எதிர்பார்க்கவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சில முயற்சிகள் எடுத்து பண்ணுவீங்க. உடல் ஆரோக்கிய விஷயத்தில் சில குறைபாடுகள் இருந்து கொண்டு இருக்கும், மருத்துவ செலவுகள் இருந்துட்டுருக்கும். சில விஷயங்களில் பின்னாடியே ஆள் உங்களை கண்காணிச்சுட்டு இருப்பா, அது உங்களுக்கு தெரியாமல் யதார்த்தமாக பேசிகிட்டு இருப்பா. அப்படி இருக்காதீங்க. யார் என்ன எப்படி எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு செயல்பட்டிங்கன்னா நற்பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில வாய்ப்புகள் இறைவனாக கொடுப்பார், அந்த வாய்ப்புகள் டக்குன்னு உங்களுக்கு அமையும். அந்த அமைஞ்சதுன்னா அதை அப்படியே செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சிறு குறு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம். கோல்டு சம்பந்தமாக, சில்வர் சம்பந்தமாக, ஹோல்சேல் ரீட்டைல் பண்ணிட்டு இருக்க கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. மீனராசி நண்பர்கள், இன்றைய தினத்தில் கருத்து வேறுபாடுகள் வரும். எப்பவும் வந்துட்டு இருக்கங்காட்டி பெருசாக அதை மனசில் நினச்சி பேர் ஜோக் அடிச்சுட்டு அது பாட்டுக்கு நீங்கள் பாட்டுக்கு செயல்படுத்தி விட்டுரு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது, அதாவது நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சொல்லியிருந்தேன் சார், கல்யாண விஷயம் பொண்ணு பசங்ககிட்ட போய் சொல்கிறதுக்கே பயமாக இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்க நல்லபடியாக ஒத்துக்கணும். இதுக்கு ஏதாவது பண்ணால், ஏதாவது ஹோமங்கள் இருந்தாலும் சொல்லுங்க, அதே மாதிரி ஏதாவது வழிபாடு இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தா. ஒரு வெத்தலை பாக்கு, பழம், ஒரு திருமாங்கல், அதாவது ஒரு மஞ்சள் கயிறில் என்ன பண்ணணும், மஞ்சளை கட்டி அழகாக எடுத்து வச்சுருங்க. டெய்லி குங்குமார்ச்சனை, சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரம்பே கௌரி நாராயணி நமோஸ்துதேன்னு சொல்லிட்டு அம்பாள் நன்னா வேண்டிண்டு அவள் பேர் நட்சத்திரத்தை மனத்தில் சொல்லிட்டு கல்யாணம் ஆகும். 1008 முறை இந்த மந்திரத்தை ஜபிங்க. அந்த குங்குமத்தை
அவளுக்கு கொடுங்க, நெத்தியில் எடுத்து வச்சுக்கிட்டும். டெய்லி இதை பண்ணலாம். ஒரு நாளைக்கு 1008 தடவை ஜபிச்சிட்றேன்னு வேண்டாம், தொடர்ந்து ஒரு 108 108 108ன்னு. ஏன்னா நீங்கள் 1008 சொன்னால் தான் அதில் ஒரு 10 மந்திரமாவது ஸ்பஷ்டமாக இருக்கும், இல்லைன்னா ஸ்பீடாக சொல்லிகிட்டே போகும். முடிஞ்ச அளவுக்கு பிரித்து வச்சுக்கோங்க. ஒரு 30 நாளுக்குள்ளே பண்ணணும்னு கூட வச்சுக்கோங்க. அந்த மாதிரி 1008 தடவை இந்த ஜபத்தை ஜபித்து அதுக்கப்புறம் கொடுத்து அப்படி ஒவ்வொரு விஷயமா வாட்ட சொல்லி அப்படி செயல்படுத்துவோம். சில பேர்த்தோட ஜாதகம் ரொம்ப கடுமையாக இருக்கும், 1008 ஜபம் பத்தாது, அவளுக்கு இன்னும் ஜாஸ்தியாக ஜபம் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். நான் சொன்ன வழிபாடு அற்புதமான மாற்றத்தை தரும். சரி, இந்த மஞ்ச கயிறு இதை ஜபத்தி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னா, வீட்டில் சாமி படம், அம்பாள் படம் இருந்ததுன்னா எடுத்து அம்பாளுக்கு மாற்றி விடலாம். இந்த குங்குமத்தை டெய்லியில் நீங்களும் இட்டுக்கலாம், குழந்தைக்கும் கொடுக்கலாம். யாருக்கு கல்யாணம் ஆகணும்னு நினச்சிட்டுருக்கலாம் அவளை நெத்தியில் இட்டுக்கிறது நட்பலன்களை கொடுக்கும். வெளிநாடு வெளியூரில் இருக்கிறவா அவளை நினச்சி நீங்களே இட்டுக்கலாம், தப்பு கிடையாது. மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி திருமுருகன் திருவிழா திண்டுக்கல்லை நோக்கி இந்த திருவிழா இருக்குது. நானும் வருகிறேன், இதில் நீங்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்போர் கீழே இருக்கக்கூடிய 9952306111 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அவங்க இன்வைட் அனுப்புவாங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.